மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளியில் நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எதிர்பாராத புயல்களை, காற்றுகளை நாம் எப்படி சமாளிப்பது, நம்மால் சமாளிக்க முடியுமா, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் நாம் சமாளிக்க முடியும் என்பதை குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு இடைபடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய வேதத்துக்கு ஆதாரமாக, நம்முடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 25 வசனம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இதுதான் நம்முடைய பிரசங்க வாக்கியம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இந்த இடத்துல நம்ம பவுலை குறித்து பார்க்குறோம். பவுல் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் சொன்னதுனால அவரை சிறைபிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ கப்பல் வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோமா வரைக்கும் அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக கப்பலில் அவங்க பயணித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நூற்றுக்கு அதிபதி கரத்தில் அவனை ஒப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரும் அதில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பவுலுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு சோதனை வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் மனசுக்குள்ளே தோணுது. ஏதோ ஒரு சேதம் உண்டாக போகுது அப்படின்னு அவர் நூற்றுக்கு அதிபதிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறாரு, இவர் சொல்கிறத எதையுமே கேட்கல. அதை கூட நம்ம 11 அதிகாரத்தில் வாசிக்கலாம். 27:14 நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானியும் அதிகமாய் நம்பினான். இவர் சொல்கிறாரு, ஏதோ ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் மனசுக்குள்ளே தோன்றதை சொல்கிறாரு. அப்போ இந்த நூற்றுக்கதிபதி என்ன சொல்கிறாரு, அதை விட மாலுமியை அங்கே கப்பலில் இருந்த அதிகாரிகளை அவர் மிகவும் நம்பினார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது நம்ம தேவ ஆலோசனையை கேட்குறவங்களா நம்ம காணப்படுறோமா? இதே போல் இந்த நூற்றுக்கு அதிபதி போல் கர்த்தருடைய பிள்ளை சொல்கிற வார்த்தையை கேட்காதபடி உலகப்பிரகாரமான மாலுமிகளையும் அதிகாரிகளையும் அவன் நம்பிக்கொண்டு இருந்தான். அதே போல் நம்ம காணப்படுறோமா? நம்ம பிரச்சனை நமக்குள்ளே கடந்து வரும்போது நமக்கு ஒரு 2 விதமான குரல் கேட்கும். 2 விதமான குரல் எப்படி கேட்குன்னா, ஒன்று தேவனுடைய குரலாக காணப்படும், ஒன்று சாத்தானின் குரலாக காணப்படும். நம்ம எந்த குரலுக்கு நம்ம செவி கொடுக்குறவங்களா நம்ம காணப்படுறோம்? அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே குழம்பி தவிச்சிட்டு இதுக்கு நான் என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே குழம்பு தவிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? சரியான ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கிறவங்களா காணப்படுமா? நம்ம வேதம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா காலத்திற்கும் ஒரு உகந்ததாய், ஒரு ஆலோசனை கொடுக்கிறதாய் அது காணப்படுகிறதா இருக்கிறது. அது நமக்கு நல்ல பெஸ்டான ஒரு வழிகாட்டியாய் காணப்படுகிறது. அதை நம்ம எப்பவும் நம்புறவர்களாக நம்ம காணப்படணும். பவுல் வாழ்க்கையில் அடித்த அந்த புயலை அவர் எப்படி சமாளித்தார்? திருப்பி அவங்க கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வராங்க. கிரேதாதீவுக்கு அருகே அவங்க கடந்து வராங்க. நீங்கள் இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். யூரோக்ளிதோன் என்ற கடுங்காற்று அடிக்க ஆரம்பிக்கு. அப்போ எல்லாருக்குள்ளேயே ரொம்ப பயம் வருது. ஐயோ, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. நம்மளால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியுமா அப்படிமா? அந்த கப்பலில் மொத்தம் 276 பேர் அந்த கப்பலில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலை நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அவங்க தளவாட ஜாமான்களில் அங்கே கப்பலில் உள்ள தேவையில்லாத பொருட்களை எல்லாவற்றையும் அவங்க தூக்கி உள்ளே போடுறாங்க. இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு அவர்களுக்கு. ஐயோ, இனிமேல் தப்பிக்கவே முடியாது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு அவிசுவாசம் கடந்து வருது. பவுல் மாத்திரம்தான் ஒரு திடமானதாக அவர் காணப்படுறாரு. நம்ம அநேக வேலையில் என்ன பண்ணுறோன்னா, இதே போல் பயங்கரமான சூழ்நிலைகள் நமக்கு கடந்து வரும்போது நம்மளால் என்னென்ன ஆலோசனை பண்ண முடியும், மாமிசிக ஆலோசனை என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுவுமே முடியாத பட்சத்தில் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வர்றவங்களா காணப்படுறாங்க. நம்ம அப்படி இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம முதலே ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டாக வர்றவங்களா காணப்படணும். பவுல் என்ன சொல்கிறான்னு பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் நின்று. தேவதூதரானவர் அவர்கிட்ட பேசுகிறவராய் காணப்படுகிறார். பவுல்கிட்ட பேசுகிறார். ஆனால் ஆண்டவர்
அந்த சீஷர்கள் கூட இருக்கும்போது அவர் அவர் அந்த சீஷர்களை விட்டு கடந்து சொல்லும்போது எதையுமே அவங்களுக்குன்னு அவர் வச்சுட்டே போகலை, எதையுமே அவங்களுக்கு வச்சுட்டே போகல. ஆனால் ஒன்றை மட்டும் வச்சுட்டு போனார். அவருடைய மகிமையை இந்த சீஷர்களுக்கு அவர் கொடுத்துட்டு போனார். அதான் பின்னாளுக்குள்ள அவங்க வந்து ஒரு மகிமையாய் ஒரு ஊழியம் செய்தாங்க. பவுல் என்ன சொல்றாரு? என்னை ஆட்கொண்டவர், அவ்வளோ உறுதியாக சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவர் என்னை நடத்துவார், என்னை ஆட்கொண்டவர் என்னை நடத்துவார். ஒரு ஊழியக்கார மகன் இருந்தாராம். அவர் வந்து பார்ட் டைமாக ஒரு வேலையை பார்த்துட்டு தன் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு ஊழியம் செய்து கொண்டே இருந்திருக்கிறாரு. அவர் ஊழியம் செய்யும்போது அவருக்கு நிறைய விசுவாசிகள் யாருமே அதிகமாக இருந்ததில்லை. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளை வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் செய்கிறார். ஆனால் அவருக்கு நிறைய கடன் வந்துருச்சான். ஐயோ, எப்படி நம்ம கடனை சமாளிப்பது? அவருக்கு சரியான வேலையும் அவர் அமையலையாம். என்ன செய்வதே என்று ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்போ ஊழியக்காரின் மனைவி வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவர் ஒரு நாள் அவங்ககிட்ட பேசினாராம். ஆண்டவர் ஒரு பைபிளில் ஒரு சம்பவத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. மத்தேயு 17:24 முதல் 27 வரைக்கும் ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவர் வந்து அந்த ஊழியக்கார மனைவி கூட பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து அதில் வந்து ஒரு வரி கொடுக்குற ஒரு சம்பவம் வருது. ஏசப்பாட்ட சீசர்கிட்ட வரியை கேட்கும்போது, அப்போ அந்த சீசர்கள் வந்து நம்ம வந்து வரி செலுத்தணுமா அப்படின்னு கேட்கும்போது, ராயனுக்குரிய ராயனையும் தேவனுக்குரிய தேவனையும் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ நீங்கள் போய் கடலில் போய் வலையை போடுங்க, அதில் முதல்ல அகப்படுற மீனில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை நீங்கள் செலுத்துங்க அப்படிங்கிற. அப்போ அதில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் வந்து குறிப்பாக சொல்வார், எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அந்த வேதத்தில் அப்படி எழுதியிருக்கும். இந்த வார்த்தை வந்து எனக்காகவும் உனக்காகவும், அந்த வார்த்தையை வந்து இந்த ஊழியக்கார மனைவியை அதிகமாக தொட்டதான். அப்போ வந்து எனக்காகவும் ஆண்டவர் வந்து பேதருக்காக மாத்திரம் சொல்லலை, சீசர்களுக்காக மாத்திரம் சொல்லலை, எனக்காகவும் உனக்காகவும். அப்போ அவங்க 2 பேரும் இணைந்தவர்களாய் காணப்படுறாங்க. அப்போ நம்ம கஷ்டப்படுற வேலையில் ஆண்டவர் என் கூட தான் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த ஊழியக்கார மனைவி வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். போய் வந்து போதகரையிட்ட சொன்னாங்களாம், ஆண்டவர் இப்படி என்கிட்ட பேசினாரு, நம்ம சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாரு, நம்ம தான் சோர்ந்து போயிட்டோம், நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கரங்களை பிடித்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கதறி செபிச்சாங்களாம். ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை காண்பித்தார். அந்த வேலையை போய் அவங்க சேர்ந்து எல்லா கடன்களையும் அடைச்சாங்களாம். அடைச்ச பின்னாட்களில் ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாய் அவங்க மாறினாங்களாம். ஆம் பிரியமானவர்களே, என்னை ஆட்கொண்டவர், உங்களை ஆட்கொண்டு இருக்கிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியணும். உங்களை ஆட்கொண்டு இருக்கிறவர் யார் என்று, மனுஷனா வேற உலகமா நம்மளை ஆட்கொண்டிருக்கு? நம்மளை யார் ஆட்கொண்டு இருக்கிறா? நம்ம தேவன் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம அறிகிறவர்களாய் நம்ம காணப்படணும். 2வது, நான் சேவிக்கிறவர். பவுல் வந்து உறுதியாக சொல்கிறாரு, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இந்த புயலடிக்கிற கப்பல்லாம் சேதம் அடைஞ்சிட்டு வருது, அப்போ அந்த சூழ்நிலையும் நான் சேவிக்கிறவர் என்று உரிமை பாராட்டுகிறார். நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் என் ஆண்டவர் என்று உரிமை பாராட்டுகிறோமா? உரிமை பாட்டுக்குள்ள ஒரு சிலராக தான் காணப்படுவாங்க. ஆனால் அநேக பேர் வந்து ஆண்டவரையே மறந்து விடுறாங்க. நம்ம யாரை சேவிக்கிறோம்? கர்த்தரை சேவிக்கிறோமா? இல்லை நம்ம மற்ற மனிதர்களை நம்ம சேவிக்கிறவங்களா காணப்படுமா? நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையாக இருந்து அவரை நம்ம கருத்தாய் நோக்கி பார்க்கும்போது அவர் வந்து நம்மளை விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். நம்ம மீது அவர் அக்கறை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். நீங்கள் வந்து அதனால் கவலைப்படாமல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கலக்கம் வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிற ஒரு தூதனை அனுப்பினார் என்று போடப்பட்டிருக்கு. உங்களுக்காக ஒரு தூதனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, ஆமேன். நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு என்று ஒரு தூதனை ஆயத்தம் பண்ணுவார். உங்கள் காரியங்களெல்லாம் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தூதனை ஆயத்தம் பண்ணுவார். நான் இதை எப்படி இந்த காரியத்தை நான் செய்வேன், இந்த தவறை நான் எப்படி சரி பண்ணுவேன், இந்த இக்கட்டை எப்படி நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. பவுல் இப்படியாய் மேற்கொள்கிறார், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ உரிமை பாராட்டி சொல்கிறாரு. அந்த தகப்பன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அதுக்கடுத்த வசனத்தில் கூட போடப்பட்டிருக்கு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரா? நீங்கள் அதை இறுக்கலாக பிடிச்சிக்கோங்க, உறுதியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அதுக்கு சரியாக நடக்கும். ஆம் பிரியமானவர்களே,
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவர் மனமாற மனுஷனே கிடையாது. மனுஷன்தான் இன்னைக்கு செய்வேன், நாளைக்கு செய்வேன், இன்னைக்கு போயிட்டு வா, நாளைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அதுக்கு முந்தின வசனத்தில் கூட போடப்பட்டிருக்கு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதுலேயே அவங்களுக்கு பவுலுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அப்போ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும்னா கண்டிப்பாக அந்த யாத்திரையை அவர் கடந்து சென்றே ஆக வேண்டும். அப்போனா கண்டிப்பாக கடந்து சென்று விடுவார்னு அவருக்கு முன்னாடியே ஆண்டவர் கோடு வேட மாதிரி கொடுக்குறாரு. தூதன் அவர் அப்படியே சொல்கிறாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை கடந்து உங்களுக்கு வரும்போதும், ஒவ்வொரு பிரச்சனைகள் இந்த ஈரோக்களித்தான் போல கடுங்காற்று உங்களை வரும்போதும் ஒரு சில சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு மறைமுகமாக கொடுப்பாரு. நீங்கள் அதை அநேக வேளை புரிஞ்சுக்கிடாமே இருக்கீங்க. எப்படி நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பா என்ன ஷுவரா இவர் இந்த கடல் யாத்திரையை கடந்து முடிப்பார் என்று அர்த்தம். பவுலுக்கு அந்த தெளிவு அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று அவர் உறுதியாக சொல்றாரு. உங்களுக்கு ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கடந்து வருதா, பிடிச்சுக்கோங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சரியா ஏதுவா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படியாவது உங்களுக்கு அதை செய்து கொடுப்பார். எப்படி பவுலை கொண்டு போய் கரை சேர்த்தாரோ அதே தகப்பன் உங்களையும் கரை சேர்க்க வல்லவராய் காணப்படுகிறார். சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் கண்டிப்பாக செய்வார்னு சொல்லிட்டு அவர் உறுதியாய் காணப்படுகிறார். இந்த பவுலுக்குள்ள காணப்பட்ட உறுதி நமக்குள்ள காணப்படுகிறதா? எல்லாரும் சிந்திச்சு பாருங்க, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் அவரை நீங்க முழுவதுமாய் சார்ந்து கொள்ளும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வடகொரியாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்ததாம். அப்போ அந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு, தென்கொரியாவை முற்றுகையிட்டு அங்கே இருக்கிற கிறிஸ்துவ ஊழியக்காரங்களை எல்லாரையும் கொண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். 500க்கு மேற்பட்ட ஊழியக்காரங்களை அவங்க கொண்டுட்டாங்க. அதில் ஒரு சிலர் தப்பிச்சாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் தப்பிச்சு அவர் அப்படியே மலைகளிலும் குகைகளிலும் போய் மறைந்து இருந்தாராம். பகல் ஃபுல்லாக மறைஞ்சிருப்பான். அது மலை பிரதேசமாக இருக்கிறதுனால ரொம்ப குளிர், ரொம்ப பனி அடிக்குமா. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த குகையில் போய் ஒளிஞ்சுக்கிடுவாராம். சாயங்காலம் மாலை நேரம் ஆனபோது அவர் வெளியே ஜனங்களுக்குள்ளே கடந்து சென்று ஆண்டோடைய வார்த்தைகளை குறித்து சொல்லுவாராம். இதுவே அவர்களுடைய வேலையாக இருந்ததா. இல்லை அரசாங்கம் பிடிச்சி நம்மளை கொண்டு போடுறாங்கன்னு பயத்தில் அவர் அப்படியே செய்து கொண்டு இருந்தாராம். அப்போது ஒரு நாள் ரொம்ப பனியும் குளிரும் ரொம்ப அடிச்சுட்டே இருந்திருக்கு. அவர் அந்த குகையிலேருந்து வந்துட்டு திரும்பி போகும்போது பார்த்தா வழியை தவற விட்டுருக்காரு. வழியை தவற விட்டோடனே அவருக்கு எங்கே போகனே அவருக்கு தெரில. அப்போ ரொம்ப இருட்டாகவும் ஆயிடுது. ஐயோ இருட்டாயிடுச்சே, எனக்கு போக தெரியலையே, நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போக தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கலங்குறவராக காணப்பட்டார். அவர் அந்த பணியிலையும் முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் வாழ்வை உம்மக்கரத்தில் கொடுக்குறேன், மரணமும் ஜீவனும் உம்மக்கரத்தில் தான் இருக்குப்பா, என்னை பாதுகாக்க நீர் வல்லவர் என்று அவர் விசுவாசத்தோடு முழங்கால் பட்டு சும்மன்னாராம். ஆண்டவரே எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது இந்த இடத்துல, இதுக்கு மேலே நான் கடந்து செல்ல முடியாது, ஆண்டவரே நீர் ஒரு போர்வையால் என்னை போர்த்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் ஜூம் பண்ணிட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே அப்படி கண்ணை மூடிட்டாராம். கண்ணை அசந்து விட்டாராம். பார்த்தா மறுநாள் காலையில் அவர் சரீரத்தை பார்க்கல நல்லா வெதுன்னு நல்லா வெப்பமாக இருக்கிற மாதிரி தெரியுதான். முழிச்சு பார்க்கல, அவ்வளோ பனியாக இருந்த இடத்துல எப்படா வெப்பம் வந்ததுன்னு பார்த்தா ஒரு புலி அவரை அப்படியே கட்டி அணைச்சிட்டு படுத்துருந்ததான். அப்படி கட்டி அணைச்சிட்டு ஒரு காலத்துக்கு அந்த ஊழிக்காரர் அப்படியே மூடி இருந்ததான். அவர் முழிச்சு பார்த்தாலே அப்படியே ஒரு ஷாக் வந்ததான். திருப்பி பார்த்தா அந்த கைகளால் அப்படியே அவரை அப்படியே தடவி கொடுத்ததான். அவர் அந்த புலியோட பிடியிலேருந்து அப்படியே அவர் இறங்கி அப்படியே நடந்து வந்தாராம். அந்த புலியை பார்க்கும்போது அவருக்கு பயமாக தோணலை. ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று அவர் விசுவாசிக்கிறார். ஆண்டவர் எப்படியா என்னை இரவு பொழுதும் அந்த குகையில் அந்த பணியில் என்னை பாதுகாத்தார் என்று அவர் விசுவாசிக்கிறார். ஆண்டவர் என்னை நடத்தினார் என்று விசுவாசிக்கிறார். அந்த புலியை பார்க்கும்போது அவருக்கு பூனைக்குட்டி இவ்வளோ தெரிஞ்சதான். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தாருன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்க, மரணம் உங்கள் பக்கத்தில் வந்தாலும் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். கண்டிப்பாக உங்களை அற்புத விதமாய் நடத்துவார். பவுலோட வாழ்க்கையில் அது உண்மையிலே அது நடந்தது. அவருக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே
அவர் நடந்தது. தப்பிக்க வழியே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் அந்த 276 பேரையும் காக்க வல்லவராக இருந்தார். இந்த அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தோன்னா இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பவுலோட விசுவாசம், பவுலோட திட மனது அவரை காத்து, அவரை மட்டுமல்ல அவர் கூட பயணம் செய்த எல்லாரையும் காத்து கரை சேர்க்க வல்லமையுடையவராய் ஆண்டவர் இருந்தார். எல்லாரும் கரை சேர்ந்தார்கள், எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை கரை சேர்க்க வல்லவராய் காணப்படுகிறார். அந்த பொயிலிலிருந்து உங்களை கரை சேர்க்க வல்லவராய் காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் வழக்கு நடக்கா போராடிக்கிட்டே இருக்குங்களா, எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா, கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். நீங்கள் கலங்காதீங்க, அந்த காரியத்தில் ஒரு முடிவு வரும். பவுலை போல என்னை ஆட்கொண்டவர், என்னை சேவிக்கிறவர், ஒரு தூதனை அனுப்பி என்னை காப்பார் என்று விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு மனிதரை குறித்து கூட நம்ம பார்ப்போம். அவர் எப்படி நடந்து கொண்டாருன்னு பார்ப்போம். பவுலுடைய வாழ்க்கை குறித்து முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது பேதுருவை குறித்து நம்ம பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 33 வரை இந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். இவங்க ஒரு தனியாக ஒரு போட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் கடல் மேலே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, ஆண்டவர் எவ்வளோ உதவி செஞ்சாலும் எவ்வளோ நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நம்ம எப்போ பார்த்தாலும் பயப்படுறவங்களாவே காணப்படும். சீடர்கள் 24 hours ஆண்டவர் கூட இருந்தாலும் ஆண்டவரை பார்த்தா ஆண்டவரை சரியாக ஐடென்டிஃபை பண்ண தெரிய மாட்டேங்குது. அவரை பார்த்து பயப்படுறாங்க. ஆண்டவர் நான் தான் அப்படின்னு சொல்ல, திடம் நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு திடம் கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் பேதுருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு பாருங்க, நானும் நீங்கள் ஆண்டவராக இருந்தீங்கன்னா நானும் ஜலத்தின் மேலே நடக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆண்டவர் நம்ம எப்படி பேது கேட்டது போல் நம்ம பல தடவை நம்ம அப்படி கேட்போம். ஆண்டவரே நீங்கள் இதை செய்யுங்க, ஆண்டவரே நீங்கள் இதை செய்யுங்க, ஆண்டவர் உரிமை வருவோம். அதை கூட ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுற நல்ல தகப்பன். உண்மையிலே நம்ம ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவர். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மிகவும் அன்புள்ளவர். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் உடனே அக்செப்ட் பண்ணுறார். இது வந்தவருங்க உடனே பேதுருக்கு அக்செப்ட் பண்ணுறாரு. சரி நீ வர்றியா, நீ நடந்து வா அப்படின்னு அவர் சொல்கிறவராக காணப்படுறாரு. உடனே பேதுரு ஜலத்தின் மேலே நடக்கிறான். ஆண்டவரை பார்த்துட்டே இப்படி நடந்துட்டு போகிறான். பாருங்க 30ஆம் வசனத்தில் போடப்படுது, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து. அவ்வளோதான், நல்ல விசுவாசமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடந்து போய்கிட்டு இருந்தான். ஆனால் எப்போ அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி அந்த காற்று அடிக்கிறத அந்த கடலை திரும்பி பேதுரு பார்த்தாரோ அப்படியே அமிழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. நாம் அப்படித்தான் இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம சரியான பாதையில் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் யாராவது நம்மகிட்ட ஒன்று சொல்லிடக்கூடாது. உடனே உனக்கு இப்படி வியாதி இருக்கா, இது சரியவே செய்யாது, அங்கே அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த வியாதியில், இது குணமாகாது அப்படின்னு யாராவது ஒரு சொல்லிடக்கூடாது. அவிசுவாசமாக அவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது. சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. அப்படியே ஒரு செகண்ட் உங்களுக்கு விசுவாசமெல்லாம் எங்கேயோ காணாமல் போய் விடுகிறது. பிரியமானவர்களே, அதை குறிச்செல்லாம் மற்றவங்க என்ன சொன்னாலும், எவ்வளோ உங்களுக்கு நெகட்டிவாக எத்தனை காரியங்கள் சொன்னாலும் நீங்கள் பயப்படவே கூடாது. ஆண்டவர் உங்க கூட இருக்காரு. எதிர்காப்புல ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது உங்களை கைவிடுவாரா? பேதுரு ஆண்டவரை பார்த்துக்கிட்டே நடக்கும்போது அழகா கடல் மேலே நடந்தாரு. ஆனால் காற்றை பார்க்கும்போது, கடலை திரும்பி பார்க்கும்போது அவர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டார். நம்ம மனுஷங்களை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கிவிட்டு விழுந்து விடுகிறோமா, அமிழ்ந்து போகிறோமா, நம்ம காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, மறுபடியும் எந்திங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து மறுபடியும் நீங்கள் எந்திங்க. இசப்பா, நீங்கள் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான், அவரை நம்ம அண்டிக்கொள்ளணும்னு மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. அப்போன்னு தான் அவரை நம்ம அண்டிக்கொள்ளும் போது மாத்திரம்தான் வாழ்க்கையில நம்ம சூழ்ந்திருக்கிற புயல்களையும் காற்றுகளையும் நம்ம சமாளிக்க முடியும். பேதுருவை போல அமிழ்ந்து போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது, சமாளிக்க முடியாமல் போயிடக்கூடாது. பவுலை போல நம்ம சமாளிக்கிறவங்களாய் காணப்படணும். கரை சேர்க்க தப்பி போக கர்த்தர் செய்வார் என்று பவுல் சொன்னார். இந்த பேதுருவை போல அமிழ்ந்து போகாதபடி நம்ம வாழ்க்கையில பவுலை போல வாக்குத்தத்தம்
கொடுத்ததை பிடித்து கொண்டு நடக்கிறவங்களா நம்ம காணப்படணும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அதைத்தான் உங்க வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறவாய் காணப்படுகிறார். இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, பவுலை போல நம்ம காணப்படணும், விசுவாசமாய் காணப்படணும். எவ்வளவு காற்று வந்தாலும், புயல் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், என் தேவன் என்னை தப்பி போக பண்ணுவார். அல்லேலூயா. எதிரே போற சோர்ந்து போகக்கூடாது, கீழே பார்த்து விழுந்து போயிடக்கூடாது. இந்த நாளில் நீங்க விழுந்து போனாலும் தூக்கி விட கர்த்தர் வல்லமையுடையவராய் காணப்படுகிறார். உங்களை அழைக்கிறார். பவுலை போல அவர் சமூகத்தில் நீங்க கடந்து வாங்க. உங்களை அணைத்துக் கொள்வார். உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். ஒரு பெரிய மீட்பை, பெரிய ரட்சிப்பை கட்டளை கொடுப்பார். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புரோஜனமற்றவள் என்னையும் தேவன் ஒரு புரோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவாராக. உங்க கரத்துல என்னை தாழ்த்துகிறேனப்பா. இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரட்டும், விசுவாசத்தை கொண்டு வரட்டும். நீர் பெரிய அற்புதங்களை செய்வீராக. ஆமேன். அல்லேலூயா.